இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா பகிர்வின் வடிவயம் தலைவா மன்னா பொழிந்திட நீவா பகிர்வின் வடிவயம் தலைவா மன்னா பொழிந்திட நீவா உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா ஆணவ போர்வையின் சிறையினில் வாழ்ந்திடும் மனிதரில் எழுந்துவா சாதிய திரையினில் ஒளிந்தவரில் சமநிலை குணர்ந்திட எழுந்துவா உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா பார்வை இருந்தும் குருடராய் தவறிடும் பலரிடம் எழுந்துவா பார்வை இருந்தும் குருடராய் தவறிடும் பலரிடம்
மறந்தவரில் உம் இரக்கத்தை பொழிந்திட நீவா. உம்மை மறந்தவரில் உம் இரக்கத்தை பொழிந்திட நீவா. உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. கருணையின் உருவயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா. கருணையின் உருவே மீவா, கவலைகள் தீர்த்திட நீவா. பயிர்வின் வடிவேயம் தலைவா, மன்னா பொழிந்திட நீவா. அறிவின் வடிவேம் தலைவா, மன்னா பொழிந்திட நீவா. உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. கருணையின் உருவயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 34 முதல் அலகு 11 1 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரே அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்ளுவோர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்கின்றவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்கின்றவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடிந்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, எங்கு பார்த்தாலும் பிரிவினையும் பிணக்குகளும் அமைதியின்மையும் போய்கொண்டு இருக்கிறது. இந்த அமைதி ஏற்படுத்துவதற்காக ஒரு சில பேர் களம் இறங்குகின்ற பொழுது அவர்களுக்கும் வீட்குற்றச்சாட்டுகள் வருகிறது. அவர்களும் சில சமயங்களிலே மனிதர்கள் தானே, எந்த நாய் எந்த பியந்திட்டு போட்டு என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களும் ஒதுங்கி விடுகிறார்கள் மன கஷ்டத்திலே. ஆனால் இது இறைவார்த்தையில் சொல்லப்படுவது, நாம் சில காரியங்களை அமைதியின் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சில பிணக்குகள் வரத்தான் செய்யும். அதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த அமைதியின் கருவிகளாக சில சமயங்களிலே நாம் இறங்குகிற பொழுது நமக்கும் சிக்கல்கள், சோதனைகள், சவால்கள் வரலாம். அதை நாம் பொறுத்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. அங்கேதான் நேர்மையாளருக்குரிய கைமாறு அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் என்ற ஒரு உறுதிப்பாடு, ஒருவேளை இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம், இல்லைன்னா அடுத்த மாதமாவது கிடைப்பதற்கான ஒரு நம்பிக்கையை இந்த இறைவார்த்தை தருவது போன்று எனக்கு தோன்றுகிறது. இயேசுவின் இந்த வார்த்தைகள் பன்முகம் கொண்டவை. அமைதியும் ஆறுதலும் தருகின்ற வார்த்தைகளும் உண்டு, அதிர வைக்கின்ற அறைகோல் விடுக்கின்ற வார்த்தைகளும் உண்டு. இன்றைய நற்செய்தி வாசகம் 2வது வகையை சார்ந்ததாக இருப்பது போன்று நமக்கு தெரிகிறது. இயேசுவின் போதனையும் கொள்கைகளும் ஒரு குடும்பத்திற்குள், ஒரு குழுமத்திற்குள், ஒரு சமூகத்திற்குள், ஒரு சமயத்திற்குள் பிளவை உருவாக்கும் தன்மை கொண்டவை. களை எடுக்கும்போது நிச்சயமா இப்படிப்பட்ட பிரச்சனை, பிளவு வரத்தான் செய்யும். அதே போல ஒரு புண்ணு ஆறணும் அப்படின்னா அதை நோண்டும் போது கூட
ஸ்மெல் அடிக்கத்தானே செய்யும். அதுபோலத்தான் அவரது வார்த்தையின்படி வாழ விரும்புகின்றவர்கள் சில நேரங்களிலே தம் சொந்த குடும்பத்தினரை கூட இழக்க வேண்டியிருக்கும், பிரிய வேண்டியிருக்கும். அந்த சூழல் நமக்கு வந்திருக்கிறது. இயேசுவின் பொருட்டு உறவுகளையும் இழக்க ஒருவர் அந்நியமாக இருக்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய உன்னதமான ஒரு எதிர்பார்ப்பு. வெரி பிராக்டிக்கல் மேன் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ். இயேசுவின் கொள்கை சமரசம் செய்வது அல்ல, நோ காம்ப்ரமைசிங். தேவைப்பட்டால் எதிர்த்து எழுவது, கிளர்ச்சி செய்வது, நீதி, பரிவு, ஓய்வு நாளிலும் குணமாக்கல், ஒடுக்கப்பட்டோரின் உறவு போன்றவற்றிலே இந்த சமுதாயம் என்ன நினைக்கும், எனது சீடர்கள் என்ன நினைப்பார்கள், என் சொந்தக்காரர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றெல்லாம் இயேசு ஒருபோதும் எண்ணவில்லை. எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவும் இல்லை. செய்து கொண்ட மதிப்பீடுகளுக்காக, நம்பிக்கைக்காக இறுதியிலே உயிரையும் கொடுத்தவர். நம்ம சொல்ல அவர் ஆண்டவர் உயிரை கொடுத்தார், நமக்கு இப்படி அது மனுஷத்தன்மையில் நம்ம சிந்திக்கக்கூடியது. ஆனால் அந்த ஆண்டவர் இயேசு நம்முடைய ஆண்டவர் என்று நாம் கருதுகிறோம் என்று சொன்னால் அவர் சொல்லுகின்ற கொஞ்சமாவது வார்த்தைகளை ஒரு 10% நம்ம மனதுக்குள்ளே கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நமது அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் சமரசமற்றதாக அமைந்திட வேண்டும். இயேசு கொண்டு வருவது அமைதியா வாழா என்று கேட்டால் அமைதியும் சரி, வாழும் சரி. தேவையானது அமைதிதான். ஒருவேளை வாழ் அதுக்கு உடன்படுமாக இருக்கலாம். இயேசு சொல்லக்கூடிய வாழ்கள் வித்தியாசம், நாம் சொல்லக்கூடிய வாழ் வித்தியாசம். நிச்சயமாக அமைதிதான், இது மாற்று கருத்து இல்லை. அதற்காக சுடுகாட்டு அமைதி அல்ல, காம்ப்ரமைசிங் அமைதி அல்ல. துப்பாக்கி சத்தம் கேட்கக்கூடிய சுதந்திர பூமி நல்லது. மயான அமைதி அல்ல, மனித மதிக்கப்படுகிற மண் பெரிது. வாயும் வயிறுந்தான் வாழ்வு என்ற 5 அறிவு அமைதியை விட அறிவும் ஆனந்தமும் உள்ள 6 அறிவு போராட்ட வாழ்வு மேலானது. என்ன நடந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நடைப்பிணங்களாக ஜடங்களாக அலையும் அமைதியை விட தொட்டால் சுருங்கியாக பற்றி எறியும் பாஸ்பரமாக உணர்வோடு உரிமையோடு வாழ்வதல்லவா நம்முடைய வாழ்வு. இத்தகைய மனிதமும் மனித மாண்பும் நற்செய்தி மதிப்பீடுகளும் மதிக்கப்படும் சூழலில் உள்ள அமைதியையே இயேசு இந்த உலகிற்கு கொண்டு வந்தார். அதை நம்ம வாழன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த அமைதி உருவாக்கும் உன்னத பணியில் ஒரு வாளாக பயன்படவும் இயேசு தயங்கவில்லை. அமைதி என்ற சாக்கிலே, சந்தடியிலே அநீதியோடு, அவமானத்தோடு, அதிகாரத்தோடு சமரசம் வீசி சமரசம் செய்து கொள்ள வந்தவர் அல்ல. இதற்காக உறவோடும் கூட ஒப்புரவு செய்து கொள்ள தயாராக அவர் இல்லை. உண்மைக்காக உறவை பிரிக்க, பிளக்க, வாளை பயன்படுத்த தயாராக வந்தவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுக்காக வன்முறையை கொண்டு வந்தாருன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒரு கம்யூனிஸ்ட்வாதியாக அவரை பார்த்துடக்கூடாது. ஒரு உணர்வு கொண்ட, உரிமை உணர்வு கொண்ட உன்னதமான ஆண்டவர் மனிதன்தான் இயேசு. அநீதியை வெட்டி வீழ்த்தி அதிலே உருவாகும் உன்னதமான உயர்ந்த நிலையான தெய்வீக அமைதியை உலகிற்கு வழங்கவே இயேசு வந்தார். அவரது அமைதி படைக்கு நீங்களும் நானும் இயேசு கொடுத்த வாளாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உம் பொருட்டு தமது உயிரை இழப்போர் அதை காத்துக்கொள்வர் என்று மொழிந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. எங்களுடைய நம்பிக்கையில், மதிப்பீடுகளில் எந்த சமரசம் செய்து கொள்ளாமல் வாழ்கின்ற வரத்தை தாரும். இந்த உலகத்திலே அமைதியின் கருவிகளாக எங்களை உருமாற்றும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என்
என்னை வருத்தும் வேதனைகள், என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள், என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம், என் நோக்கம், என்னை தாக்கும் பழித்துரைகள், என் ஏக்கம், என் நோக்கம், என்னை தாக்கும் பழித்துரைகள், என் பலங்கள், பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள், பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே.
குறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.